கிறிஸ்துக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, பாதமன்றி தேவன் நமக்கு கிருபையாக பாராட்டியிருக்கக்கூடிய இந்த புதிய மாதத்திற்குள்ளாக நாம் நுழைவதற்கு முன் அவருடைய வார்த்தைகளை நாம் தியானிக்கும்படியாகவும் இந்த நாளில் நான் பெற வேண்டும் என்பதற்காக அவர் வைத்திருக்கக்கூடிய வாக்குத்தத்தங்களின் வழிநெறிகளை நாம் காணும்படியாகவும் இந்த நாளில் தேவன் நமக்கு பாராட்டியிருக்கக்கூடிய இந்த தியான வேலைக்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கின்றேன். தேவனுடைய பிரசன்னமும் பரிசுத்த ஆவியானுடைய இடைப்படுதலும் இந்த காலை வேளையில் நம்மில் காணப்படவும் இந்த நாளில் நாம் கேட்டு செல்ல வேண்டும் என்று பரலோகம் ஆசிக்கக்கூடிய சத்தியத்தை நாம் கேட்பதற்கு ஏதுவாக நம்முடைய இருதயங்களை ஆயத்தமாக வைத்து காத்திருப்போம். தேவன் தாமே நம்மோடு பேசுவாராக. நம்முடைய சிரங்களை தாழ்த்தி ஒரு சில நிமிடங்கள் எங்களை அன்பாக நேசித்து வழிநடத்தும் பரிசுத்தமிக்க பரம்பிதாவே, உடைய தூய நாமம் மாத்திரமே மகிமைப்படுவதாக. இந்த அதிகாலை வேலையிலே உடைய திருப்பாதமன்றி உடைய வார்த்தைகளை தியானிப்பதற்கு ஏதுவாக எங்கள் அன்பின் தெய்வம் எங்களுக்கு பாராட்டி இருக்கக்கூடிய இந்த மேலான ஸ்லாக்கத்திற்காகவும் உம்முடைய இடைப்படுதலுக்காகவும் நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கின்றோம், துதிக்கின்றோம். புதிய மாதத்தை நாங்கள் துவங்க இருக்கின்றோம். உம்முடைய வார்த்தைகளின் வழியே நாங்கள் அதை துவங்குவதற்கு நீர் எங்களுக்கு இரக்கத்தை தாரும். ஏற்றுக்கொள்ள வழிநடத்தும் கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கின்றேன் எங்கள் அன்பின் பரிசுத்தமிக்க பரம்பிதாவே, ஆமேன். வேதத்தில் எகிப்து தேசத்தை குறித்து நாம் பார்க்கும் பொழுது அது ஒரு செழுமையான தேசம், வளங்கள் பொருந்திய தேசமாக நாம் அதை பார்க்கின்றோம். அதற்கு காரணம் அங்கு பாயக்கூடிய நைல் நதி. அந்த நைல் நதி எவ்வாறாக அங்கு பாயும் என்றால், அந்த வரப்புகளுக்கு அந்த நைல் நதியை சார்ந்து இருபுறமும் இருக்கக்கூடிய வயல்களின் வரப்புகளை அது என்ன செய்யும், அதை தொட்டு கொண்டு செல்லும் அளவிற்கு இந்த நைல் நதி நிறைவாக செழுமையாக அது என்ன செய்யும், ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெரிய செழிப்பை இந்த நைல் நதியின் மூலமாக எகிப்து தேசம் பெற்றிருந்தது. The Egypt was a land of reliance, a land of self-governance. அது தன்னாட்சி பெறும்படியாகவும் யாரையும் சார்ந்து வாழ வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லும் வண்ணமாக அங்கு காணப்பட்ட செழுமை அவர்களை உயர்த்தி பிடித்ததாக வேதம் சொல்லுகின்றது. தேவனுக்கு பிரியமானவர்களே, அதற்கு பக்கத்தில் இன்னொரு தேசம், கானான் தேசம். இந்த எகிப்து அதனுடைய செழுமைக்கு காரணம் நைல் நதி, எப்பொழுதும் பாயக்கூடிய ஜீவ நதி. ஆனால் இங்கு இந்த கானானில் இருக்கக்கூடிய வித்தியாசமான சூழல் என்னவென்றால், அவர்கள் மழைக்காக காத்திருக்க வேண்டும். அவர்கள் மழைக்காக காத்திருக்க வேண்டும் என்றால் தேவனை நோக்கி தங்களுடைய சிரங்களை உயர்த்தி அந்த மழை அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்பதற்காக எப்போதும் அவர்கள் வேண்டி நிற்க வேண்டும். அது செழுமையான தேசம், இது வானம் பார்த்த பூமி. தேவனுக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வானம் பார்த்த பூமியில் அங்கு வாழக்கூடிய பிள்ளைகள், ஜனங்கள் தேவனை சார்ந்து இருக்க வேண்டும். தேவனை சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு நிலையை உடையவர்களாக இருக்க வேண்டும். The entire control is the hands of God. தேசத்தின் வறட்சியும் வளமும் தேவனுடைய கையில் இருந்தது. தேவனுக்கு பிரியமானவர்களே, இந்த தேசத்தில் வானம் பார்த்த பூமியில் இருப்பவர்கள் யார்? வாக்குத்தத்தத்தின் தேசம் அதுவாக இருப்பதினால், தேவன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு வாக்குரைத்த தேசமாக அது இருப்பதினால், அங்கே யார் இருந்தாங்கன்னா அந்த வாக்குத்தத்தத்தின் தேசத்தின் பிள்ளைகள் மாத்திரம் அதற்குள்ளாக இருந்தார்கள். யாரெல்லாம் அந்த எகிப்து தேசத்தை விட்டு வெளியில் வந்து
அந்த செழுமையை விட்டு வெளியில் வந்து தேவன் அவர்களை அழைத்து செல்லக்கூடிய அந்த கானானிற்கு செங்கடல் வழியாக, வனாந்திரத்தின் வழியாக, கடைசியில் அந்த யோர்தானை கடந்தவர்களாக அங்கு அந்த வானம் பார்த்த பூமிக்கு செல்லக்கூடியவர்கள் தான் இந்த தேவனுடைய பிள்ளைகள். தேவனுக்கு பிரியமானவர்களே, தேவனுடைய கட்டுப்பாட்டுக்குள் தேவனை சார்ந்து இருக்க வேண்டும் என்று அவர்கள் கானானிற்குள்ளாக அழைக்கப்பட்டிருந்தார்கள். அவர்கள் வானம் பார்த்த பூமியில் இருந்தாலும் அவருடைய தேவைகள் அனைத்தும் மழையை சார்ந்தது. அந்த மழையை தேவனுடைய திரு சமூகத்திலிருந்து அவருடைய வார்த்தையின் அதிகாரத்தின் வழியாக அவைகள் கொடுக்கப்படக்கூடியது. ஆகவே அவர்களுடைய வளமை, அவருடைய செழுமை எல்லாம் தேவனுடைய கரத்தில் இருந்தது. அதை பெறுவதற்காக அவர்கள் தேவனை சார்ந்து இருக்க வேண்டும். அது வானம் பார்த்த பூமியாக இருந்தாலும் அதற்கென்று ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் வைத்திருந்தார். உபாகமலின் புத்தகம் 11வது அதிகாரம் 12வது வசனத்தில் அதை நாம் காண்கின்றோம். அந்த தேசம் உன் தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கிற தேசம். வருஷத்தின் துவக்க முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் எப்பொழுதும் உன் தேவனாகிய கர்த்தருடைய கண்கள் அதன் மேல் வைக்கப்பட்டு இருக்கும். வானம் பார்த்த பூமி, எகிப்தில் இருக்கக்கூடிய அந்த நேச்சுரல் ரிசோர்சஸ் அங்கு காணப்படவில்லை. பட் ஸ்டில் இந்த கானான் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒன்றாக இருந்ததற்கான காரணம் அது தேவனால் வாக்குரைக்கப்பட்ட ஒரு தேசம். நான் உங்களுக்கு அதை கொடுப்பேன் என்ற நிலையில் தேவன் அவர்களுக்கு கொடுத்த ஒரு தேசம். அதற்கென்று ஒரு பிரத்யேகமான ஓர் ஆசீர்வாதத்தை அவர் வைத்திருந்தார். அது என்ன சொல்லுகின்றது? அது தேவனால் விசாரிக்கப்படக்கூடிய ஒரு தேசம். வருஷத்தின் துவக்க முதல் முடிவு வரைக்கும் தேவனுடைய கண்கள் அதன் மீதாக வைக்கப்பட்டிருக்கும். உங்களுக்கு என்ன தேவை என்பதை தேவன் பரத்திலிருந்து தன்னுடைய சொந்த கண்கள் மூலமாக காணக்கூடிய ஒரு தேசமாக அது இருக்கும். தேவனுடைய கண்கள் அதன் மேல் இருக்கும் என்பது ஒரு ஆசீர்வாதம். தேவனுடைய கண்கள் எப்பொழுதும், not occasionally, all the time, எப்பொழுதும், எல்லா நிலைகளிலும், உங்களுடைய அனுபவங்கள் எதுவாக இருந்தாலும், நீங்கள் கடந்து செல்ல வேண்டிய அனுபவங்கள் எதுவாக இருந்தாலும், அந்த அனுபவங்களில் எல்லாம் இந்த வேதத்தின் பகுதி என்ன சொல்லுகின்றது? அவருடைய கண்கள் உங்களை நோக்கியதாக இருக்கும். The eyes of the Lord, God is continually will be upon you. The eyes of the Lord will be continually upon you from the beginning of the year till the end. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதை துவங்குவதற்காக காத்துக் கொண்டிருக்கின்றீர்களோ அந்த துவக்கத்திலிருந்து முடிவு வரை அவருடைய கண்கள் உங்கள் மீது நோக்கமாக இருக்கும். தேவனுக்கு பிரியமானவர்களே, இங்கு நாம் காணக்கூடிய முதலாவது ஆசீர்வாதம், தேவனுடைய கண்கள் நம் மீதாக வைக்கப்பட்டிருக்கும். இரண்டாவது, நாம் நம்முடைய கண்களை அவர் மீதாக வைக்கும் பொழுது அதற்கென்ற ஒரு சில ஆசீர்வாதங்களையும் தேவன் வைத்திருக்கின்றார். நாம் அவரை நோக்கும் பொழுதும் அவர் நம்மை நோக்கும் பொழுதும் கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதங்களை இந்த தியானத்தின் பகுதியில நாம் சுருக்கமாக பார்க்க இருக்கின்றோம். தேவனுடைய கண்கள் வைக்கப்பட்டிருக்கும். தேவனுடைய கண்கள் நம் மீது வைக்கப்பட்டிருக்கும். God keeps under his purview. தேவன் நம்மை அவருடைய கண்காணிப்பிற்கீழாக வைக்கின்றார் என்பதுதான் பரலோகம் நமக்கு கொடுக்கக்கூடிய முதலாவது ஆசீர்வாதம். அவருடைய மேற்பார்வைக்கு கீழான ஒரு வாழ்க்கை. பார்வை என்பது சும்மா பார்ப்பதல்ல.
நம் சம்பந்தப்பட்ட எல்லா தேவைகளையும் சந்திப்பது. இட் இஸ் நாட் ஜஸ்ட் an எக்ஸ்பிரஷன். தேவன் தன்னுடைய பாதுகாப்பின் மையத்திற்குள்ளாக உங்களையும் என்னையும் வைத்து நம்மை பார்ப்பது. அவருடைய பார்வை என்பது தேவன் தனிப்பட்ட முறையில் நம் மீது காட்டக்கூடிய அக்கறையை அது குறிக்கின்றது. சங்கீதங்களின் புத்தகம் 91 அதிகாரம் 11வது வசனம் என்ன சொல்றது? உன் வழிகள் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தன் தூதர்களுக்கு அவர் என்ன செய்வாரா? கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை ஏந்தி கொண்டு போவார்கள். தேவனுக்கு பிரியமானவர்களே, இந்த மோசேயினுடைய அனுபவத்துல தேவன் தன் மீது கண்களை வைத்து தன்னை காக்க வேண்டும் என்பதில் அவன் மிகவும் உறுதியாக இருந்தான். தேவனுடைய சமூகத்தில் அவன் பேசுகின்றான். என்ன சொல்லுகின்றான்? உம்முடைய தூதர்கள் எங்களை தாங்கி செல்வார்கள் என்று வேதம் சொல்லுகின்றது. எனக்கு அந்த தூதர்களுடைய பாதுகாப்பு தேவையில்லை. நீர் கேப்ரியலை கொடுத்தாலும் சரி, நீர் மைக்கேலை கொடுத்தாலும் சரி, கேராபீன்கள் எங்களை வந்து காத்தாலும் சரி, எனக்கு அவைகளுடைய கண்கள் எங்களை நோக்கிய வண்ணமாக இருக்க நான் விரும்பவில்லை. I do not want the protection from the angels. I want your presence to be with me. உங்களுடைய தூய பிரசன்னத்தினால் நீர் எங்களை என்ன செய்ய வேண்டும்? வழிநடத்த செல்ல வேண்டும் என்ற உறுதியான ஒரு நிலையை அங்கு மோசேயானவன் தேவனுடைய அவன் கேட்கின்றான். தாவீதுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தில் அவர் தமது தூதர்களுக்கு கட்டளையிடுகிறார். கானானை நோக்கி சென்ற இஸ்ரேல் புத்திரர்களுக்கு தானே தன்னுடைய சொந்த கண்களினால் உங்களை வழிநடத்துவேன் என்று அவர் வாக்குரைத்தார். The personal care. தன்னுடைய சொந்த கண்களினால், தன்னுடைய மேற்பார்வையின் கீழாக நான் உங்களை வைத்து என்ன செய்வேன்? It takes a personal care. ஒரு தாதியார் எப்படியாக ஒரு சிறு குழந்தையை தன்னுடைய அரவணைப்பில் வைத்து அவள் காக்கின்றாளோ அது போன்று ஒரு கப்பலை மாலுமியானவன் எவ்வாறாக பொறுப்பாக காக்கின்றானோ அது போன்று ஒரு கப்பலுக்கு ஆபத்து வந்து விட்டது என்றால் அந்த மாலுமி அந்த கப்பலில் இருந்து இறங்கக்கூடாது. இந்த சேம் வே தேவனுக்கு பிரியமானவர்களே, நம்மை காக்கக்கூடிய பொறுப்பில் இருக்கக்கூடிய தேவன் மாலுமியாக நமக்கு எது சம்பவித்தாலும் அந்த இடர்பாடுகளுக்கு மத்தியில் தன்னை முன்வைத்தவராக அவர் இருக்கவும், ஒரு தாய் தன்னுடைய அருமையான குழந்தையை நேசித்து வளர்ப்பது போன்று, தனிப்பட்ட முறையில் தன்னுடைய பாசத்தை கொட்டி வளர்ப்பது போன்று அவர் நம்ம என்ன செய்யறாரா? வழி நடத்துகிறார். The speciality of his sight. அவருடைய பார்வையினுடைய ஒரு விசேஷித்த தன்மை என்னவென்றால், எல்லோரையும் பார்ப்பது போன்று என்னை அவர் பார்ப்பதல்ல. அவருடைய பார்வை எனக்கென்று பிரத்யேகமாக, as if he sees only me, his sight is upon us. அவர் என் மீதாக வைத்திருக்கக்கூடிய பார்வை அவர் என்னை மாத்திரம் பார்த்து என்னை வழிநடத்துவது போன்று அவர் என்ன செய்யறாரு? வழிநடத்தி செல்லுகின்றார். தேவனுக்கு பிரியமானவர்களே, அவரது பார்வை இன்னொரு காரியத்தை செய்கின்றது. என் பாவங்கள், மீறுதல்கள் இவை யாவற்றையும் கடந்து கிறிஸ்துவின் மூலம் அவர் சிந்திய இரத்தத்தின் மூலமாக அது என்னை என்ன செய்தான் பார்க்கின்றது. It does not see just like that. அவர் என்னை பரத்திலிருந்து பார்த்து வழிநடத்தும் பொறுப்பு கொண்டிருக்கக்கூடிய அவர் எப்படியாக அவர் என்னை பார்க்கின்றார் என்றால், இந்த கிறிஸ்துவின் மூலமாக, கிறிஸ்து எனக்காக சிந்திய இரத்தத்தின் மூலமாக அவர் என்ன செய்யறாரா? பார்க்கிறார். அப்படி என்றால் இந்த வசனம் என்ன சொல்லுகின்றது? சங்கீதம் 91:16 நீடித்த நாட்களால் அவனை நான் திருப்தியாக்கி. அவருடைய ஆசீர்வாதம் எப்படி இருக்கிறதா? நீடித்த நாட்களினால் அவனை நான் என்ன செய்வேன்? திருப்தியாக்குவேன்.
அடுத்து என்ன சொல்றாரு, என் ரட்சிப்பை அவன் காணும் வரைக்கும். அந்த திருப்தியும் எவ்வளவு நாட்கள் என்று அவர் சொல்லுகின்றார், அவன் என்னுடைய ரட்சிப்பை காணும் வரைக்கும். தேவனுக்கு பிரியமானவர்களே, தேவனுடைய பார்வை நம் மீதாக இருக்கின்றது. இந்த ஐஸ் ஆஃப் த லார்ட் காட், த லார்ட் காட் என்பது தேவன். இந்த தேவன் என்று சொல்லக்கூடிய வார்த்தை இந்த வேதத்தின் முதலாவது பக்கத்துல முதலாவது வார்த்தையாக அது இருக்கின்றது. அது எப்படியாக அங்கு காணப்படுகிறது என்றால் எலோஹிம். எலோஹிம் என்றால் அந்த எலோஹிமில் 3 பேரும் இருக்கிறாங்க. யாரு? பிதா இருக்கிறாரு, குமாரன் இருக்கிறாரு, பரிசுத்த ஆவியானவரும் இருக்கின்றார். எலோஹிம் என்று சொல்லக்கூடிய அந்த லார்ட் என்று எங்கெல்லாம் வேதத்தில் போடப்பட்டிருக்கின்றதோ அந்த லார்ட் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தையில இந்த 3 இருக்கின்றார்கள். இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? இஸ் த ஐஸ் ஆஃப் தி லார்ட். அப்படி என்றால் அவர் தன்னுடைய மேற்பார்வையின் கீழாக என்னை வைக்கும் பொழுது அவர் என்று சொல்லக்கூடிய அந்த அவரில் பிதா இருக்கிறாரு, குமாரன் இருக்கிறாரு, ஆவியானவர் இருக்கிறார். என்னை காக்கும் பொறுப்பை அந்த 3 தன்னுடைய கரங்களில் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். என்னை காக்க வேண்டும் என்பதற்காக அந்த 3 ஒன்று சேர்ந்தவர்களாக அந்த கடமையை நிறைவேற்றுவதற்கு எனக்கு முன்பாக நிற்கின்றார்கள். தேவனுக்கு பிரியமானவர்களே, God has chosen us to be his portion and made him as our portion. அவர் நம்மை அவர் பங்காகவும் அவரை நம் பங்காகவும் என்ன செஞ்சிருக்கிறாரு? கொடுத்திருக்கிறார். எங்க? இந்த ரிடம்டிவ் பிளான்ல, இந்த மோட்ச திட்டத்துல அவர் நமக்கு பங்காகவும் நாம் அவருக்கு பங்காகவும் அங்கு வைத்து பார்க்கப்படுகின்றோம். என் மீது நம்முடைய கண்களை வைத்திருக்கக்கூடிய தெய்வம் யார்? யார் என் மீது தன்னுடைய கண்களை வைத்து என்னை பராமரிக்கிறார்? வேதம் சொல்லுது, என் மேய்ப்பர், என் தேவைகளை எல்லாம் அறிந்த என் மேய்ப்பர். நானே மேய்ப்பராக இருக்கின்றேன் என்று வாக்குறுத்து என்னை வழிநடத்தி செல்பவர். அவரு மெய்ப்பராக அவர் என்ன செய்யறாரு? பார்க்கின்றார். மெய்ப்பராக பார்க்கின்றார் என்றால் என்னை அவர் மேய்க்கும் பொழுது என்னவெல்லாம் எனக்கு தேவை என்று அவருக்கு படுகின்றதோ அவற்றையெல்லாம் எனக்கு கொடுத்து என்னை வழி நடத்துகின்றார். தேவனுக்கு பிரியமானவர்களே, சங்கீதம் 32:8 என்ன சொல்றது? உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். புல்லுள்ள இடங்களில் மேய்ப்பது மாத்திரம் என்னுடைய பணி அல்ல, அமர்ந்த தண்ணீர் அண்டையில் மாத்திரம் நான் உன்னை கொண்டு சென்று உன்னை போஷிப்பது மாத்திரமல்ல, உன்னை போஷிக்கவும் உனக்கு ஆலோசனை சொல்லவும் உன்னை வழிநடத்தவும். தேவனுக்கு பிரியமானவர்களே, தேவனுடைய பார்வை என்று சொல்வதில் இதையெல்லாம் அடங்கி இருக்கின்றது. அவர் என்னை என்ன செய்கிறார்? போஷிக்கிறார். அவர் எனக்கு என்னென்ன ஆலோசனை எல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் கொடுக்கப்பட வேண்டுமோ அவற்றை எல்லாம் எனக்கு கொடுத்து என்னை என்ன செய்கிறார்? 3வதாக வழி நடத்துகிறார். அவர் என்னோடு இருக்க வேண்டும் என்பதற்காக இப்பூ உலகில் இம்மானுவேலாக, God with us, இந்த உலகத்திற்கு அவர் வந்தார். தேவனுக்கு பிரியமானவர்களே, Lord thy God is keeping his eye upon us. இந்த தேவன் என்றென்றைக்கும் நம்மை வழிநடத்தும் பொறுப்பை ஏற்றிருக்கின்றார். இதுல 2வது ஆசீர்வாதம் என்னவென்றால், தேவன் என்னை வழிநடத்துகிறார். தேவன் தன்னுடைய சொந்த கண்களால் என்னை நோக்கி பார்த்து அவருடைய மேற்பார்வையின் கீழாக வைத்து என்னை வழிநடத்துகிறார் என்று என்பது பரலோகம் நமக்கு கொடுக்கக்கூடிய முதலாவது ஆசீர்வாதம். அது எவ்வளவு தூரத்திற்கு, எவ்வளவு நாட்கள் என்று சொல்லும் பொழுது, எப்பொழுதும், all the time, eye of the Lord is upon me always
கண்டினியூலி, தொடர்ந்து எப்பொழுதும் அவருடைய கண்கள் என் மீது நோக்கமாக இருக்கின்றது. We are under his comprehensive care. அவருடைய முழுமையான பாதுகாப்பின் கீழாக வைக்கப்பட்டிருக்கின்றோம். அவருடைய பார்வைக்கு, பாதுகாப்புக்கு, வழிநடத்தலுக்கு, தேவனுக்கு பிரியமானவர்களே, கீழாக ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நாழிகையும், வருடம் முழுவதும். இப்பொழுது இந்த புதிய மாதத்தை நாம் துவங்குகின்றோம். இந்த மாதத்தை துவங்கக்கூடிய உங்களுக்கும் எனக்கும் தேவன் சொல்லக்கூடிய வழிநடத்தலின் வாக்கு என்னவென்றால், இந்த மாதம் முழுவதும் எப்பொழுதும் என்று சொல்வதில் காலம் அடங்கி இருக்கின்றது. எப்பொழுதும் என்று சொல்லுவதில் அனுபவமும் அடங்கி இருக்கின்றது. எப்பொழுதும் என்பதில் அந்த கால வரையில் எவ்வளவு நாட்கள் அவர் நம்மோடு இருக்க வேண்டுமோ, அவருடைய வாக்கு பிரகாரமாக நான் என்ன செய்வேன், இந்த நாள் துவங்கி முடிவு வரைக்கும் என்று சொல்லக்கூடிய காலத்தை அவர் உள்ளடக்கி இருக்கின்றார். அந்த காலத்திற்குள்ளாக நாம் கடந்து செல்லக்கூடிய அனுபவங்களும் இருக்கின்றது. நம்மை எப்பொழுதும் வழிநடத்துகின்றார். நம்மை எல்லா அனுபவங்களின் வாயிலாகவும் என்ன செய்கின்றார், வழிநடத்துகிறார். எல்லா சூழலிலும் அவர் நம்மை வழிநடத்துகிறார். எல்லா அனுபவத்திலும் நம்மை வழிநடத்துகின்றார். தேவனுக்கு பிரியமானவர்களே, அவர் செங்கடலுக்கு முன்பதாக நாம் நிற்போம் என்றால் மோசையினுடைய கோலாக அங்கு வந்து அவர் நிற்கின்றார். கோலியாத்திற்கு முன்பதாக நாம் நிற்கின்றோம் என்றால் தாவீதுடைய கரத்தில் இருந்த அந்த கூழாங்கல்லாக அவர் அங்கு வந்து நிற்கின்றார். சிங்கக்கிழியில் போடப்பட்ட அந்த தானியலை போன்று நாம் நிற்போம் என்றால் அந்த சிங்கத்தின் வாயை கட்டக்கூடிய அந்த கயிறாக அவர் அங்கு வந்து நிற்கின்றார். பஞ்சகாலத்தில் தேசமெங்கும் பஞ்சத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நேரத்தில் அந்த பஞ்சத்தில் நீங்களும் நானும் காணப்படுவோம் என்றால் யோசிப்பை போன்று ஜீவ காருண்யம் செய்பவராக அங்கு அவர் வந்து நிற்கின்றார். எல்லா சூழ்நிலையிலும், எல்லா அனுபவத்திலும், எல்லா காலங்களிலும் நான் உன்னை வழிநடத்துவேன், என்னுடைய கண் உன் மீது எப்போதும் இருக்கும். இதுதான் பரலோகம் நமக்கு கொடுக்கக்கூடிய முதற் பகுதி ஆசீர்வாதம். அவர் நம்மை பார்க்கும்போது நமக்கு அவர் பரலோகம் பாராட்டக்கூடிய ஆசீர்வாதம். இப்போது என்ன ஒரு பகுதியை நாம் பார்க்கணும் என்றால், நாம் அவரை பார்க்கும் பொழுது, அவர் நம்மை பார்க்கும் பொழுது ரெசிப்ரோக்கல், அதற்கிணையாக நாமும் அவரை பார்க்கும் பொழுது நம்முடைய பார்வையும் அவருடைய பார்வையும் ஒன்றாக இணைக்கப்படக்கூடிய அந்த நேரம், இரண்டு பார்வைகளும் ஒன்றாக சந்திக்கக்கூடிய அந்த நேரத்தில் தான் நாம் அவரோடு இணைக்கப்படுகின்றோம். அவர் பார்க்கின்றார் என்பது பரலோகம் நமக்கு கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதமாக இருந்தாலும் அந்த ஆசீர்வாதத்தை நாம் முழுமையாக பெற வேண்டும் என்றால் நாம் அவரை பார்க்க வேண்டும். Beholding him, we are blessed. தேவனை நோக்கி பார்க்கும் பொழுது நாம் என்ன செய்யப்படுகின்றோம், ஆசீர்வதிக்கப்படுகின்றோம். மத்தேயின் புத்தகம் 14வது அதிகாரம் 22வது வசனம் அந்த பகுதியில ஒரு அனுபவத்தை நாம் பார்க்கின்றோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்யறாரு, இந்த சீடர்கள் படகில் அவர்கள் பயணித்துக் கொண்டிருக்கும் பொழுது அவர் எதிரே நடந்து வருகின்றார். கடலில் நடந்து வருகின்றார், நீரில் அவர் நடந்து வருகின்றார். பேதுரு கிறிஸ்துவை நோக்கி என்ன சொல்றான், நானும் என்ன செய்யணும், நடக்கணும். I too want to walk as you walk on the waters. நீர் நடப்பது போன்று நானும் அந்த தண்ணீரில் என்ன செய்யணும், நடக்கணும். அவனுடைய வாழ்க்கையில அவனுடைய ஆசை அதுவாக இருந்தது என்றால் அவர் என்ன செய்யறாரு, அவனுடைய ஆசையை பூர்த்தி செய்வதற்காக சரிவா அவன் வருகின்றான். அவருடைய வார்த்தையின் அடிப்படையில அந்த படகை விட்டு அவன் இறங்கி அவன் நடக்க ஆரம்பிக்கின்றான். ஒவ்வொரு அடிகளாக அவன் எடுத்து வைத்துக் கொண்டே இருக்கின்றான். அவனுடைய நடைகள் தள்ளாடவில்லை, அவனுடைய அடிகள் என்ன செய்யல, வீழவில்லை. He was able to walk on the water as long as
he was looking at Jesus. கிறிஸ்துவை அவன் நோக்கியவனாக நடந்து கொண்டிருப்போது, that is the connection. நம்முடைய பார்வை, அவருடைய பார்வை, அந்த இரண்டு பார்வைகளும் சந்திக்கும் பொழுதுதான் நாம் இணைக்கப்படுகின்றோம். இங்கு அவன் என்ன செய்கின்றான்? இறங்கி நடந்து வருகின்றான். அவனால் இறங்கி நீரில் நடக்க முடிகின்றது. எவ்வளவு தூரத்திற்கு அவனால் நடக்க முடிகின்றது? எவ்வளவு தூரத்திற்கு அவன் தன்னுடைய பார்வையை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மீதாக அவன் வைத்தவனாக நடந்து சென்றானோ அவ்வளவு தூரத்திற்கு அவனால் என்ன செய்ய வேண்டிச்சு? நடக்க முடிச்சு. நடத்து வைக்கப்படுகிறேன், I am led to walk என்று அவன் நினைத்த பொழுது அவன் நடந்து சென்றான். without any disturbance, without any hindrance, he was able to walk. அவன் நடத்தி வைக்கப்படுகின்றேன் என்று அவனில் நினைத்த அந்த நிலையில் தான் அவனால் நடக்க முடிச்சு. என்னைக்கு அவன் நடக்கிறேன் என்று நினைத்தானோ, I am walking, I am able to walk, I can also walk on the waters என்று அவன் நினைத்தானோ அப்போது அவன் மூழ்கினான். அவனது பார்வை கிறிஸ்துவிலிருந்து எப்பொழுது எடுக்கப்பட்டதோ, விலகியதோ, அப்போது அவன் மூழ்கினான். தேவனுக்கு பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவனை கரம் கொண்டு தூக்கி இப்ப என்ன செய்யறாரு? அவருக்கு மற்றொரு பாடத்தை சொல்றார். அவனை தன்னுடைய கரத்தில் பற்றி கொண்டு எந்த இடத்தில் எல்லாம் அவன் தடுமாறி வந்தானோ, எந்த இடத்தில் எல்லாம் அந்த நீரில் நடக்கும்போது அவன் தடுமாறினானோ, அந்த தடுமாறிய இடங்களில் எல்லாம் அவர் அவனுடைய கரத்தை பற்றி அடைத்து செல்லுகின்றார். எங்க அவன் எங்கிருந்து இறங்கி வந்தானோ அந்த படகிற்கு அவரும் வருகின்றார். தேவனுக்கு பிரியமானவர்களே, இங்கு ஒரு காரியத்தை நாம் காண்கின்றோம். when he looked at his word, நீ இறங்கி வா என்று அவர் அவனுக்கு பாராட்டிய அந்த வார்த்தையின் அடிப்படையில் அவன் நடக்கும் பொழுது he was able to go through. அவருடைய வார்த்தையில் அவன் முழு நம்பிக்கையும் விசுவாசத்தையும் வைத்து அவன் நடக்கும் பொழுது அவன் நடந்து சென்றான். when he looked at the world, உலகத்தையும் உலகத்தினுடைய நியதியையும், உலகத்தின் நியதி என்ன சொல்றது? ஒரு திடப்பொருள் நீர்ல என்ன செய்ய முடியாது? மிதந்து செல்ல முடியாது, அது மூழ்க வேண்டும். இது உலகம், உலகத்தின் பார்வை, உலகத்தின் நியதி. அவன் உலகத்தை பார்க்கும் பொழுது, உலகத்தின் நியதியை அவன் காணும் பொழுது மூழ்கினான். இன்றைக்கு இந்த புதிய மாதத்தை துவங்கி இருக்கக்கூடிய உங்களுக்கு எனக்கும் பரலோகம் சொல்லக்கூடிய ஒரு வழிநடத்துதல், வழி நெறி என்னவென்றால், யூ வாக் பை மை வேர்ட். நான் உங்களுக்கு இந்த நாளில் பாராட்டக்கூடிய என்னுடைய வார்த்தைகளின் அடிப்படையில நீங்க என்ன செய்யுங்க? என்னை நோக்கி நடந்து வாருங்கள். யூ வாக் பை ஹிஸ் வேர்ட், டு நாட் வாக் பை த வேர்ல்ட். உலகத்தின் பிரகாரமாக அல்ல, உலகத்தின் அந்த நியதியின் அடிப்படையிலாக அல்ல, என்னுடைய வார்த்தையின் பிரகாரம். யூ வாக் பை மை வேர்ட். நாம் அவருடைய வார்த்தையை நம்முடைய மனதில் தாங்கியவர்களாக, அவருடைய வார்த்தையின் அடிப்படையில் நாம் நடப்போம் என்றால் நாம் நீரில் கூட நடந்து போகலாம். ஒருவேளை நீரில் நடப்பது போன்ற ஒரு அனுபவத்தை தேவன் இந்த மாதத்தில் உங்களுக்கும் எனக்கும் வைத்திருந்தார் என்றால், அதிசயமான முறையில் நீங்களும் நானும் அவரை சென்றடைய போகின்ற அந்த தூரத்தை நாம் நடந்து செல்ல போகின்றோம் என்றால், அந்த மிகப்பெரிய ஆசீர்வாதத்தையும் இந்த மாதத்தில் தேவன் நமக்கு உங்களுக்கும் எனக்கும் தருபவராக வாக்குரைக்கின்றார். யூ வாக் பை மை வேர்ட். இந்த மாதத்துல தேவன் உங்களுக்கும் எனக்கும் வைத்திருக்கக்கூடிய வாக்குத்தத்தம் என்னவென்றால், யூ வாக் பை மை வேர்ட். என்னுடைய வார்த்தையின் பிரகாரமாக நீ நடந்து வா, என் கண் உன் மீதாக இருக்கும். நீ என்னை பார்க்கும் பொழுதும் நான் உன்னை பார்க்கும் பொழுதும் we both are connected together. நான் உன்னை பார்க்கும் பொழுது நீ என்னை பார்க்கும் பொழுதுதான் நாம் இருவரும் இணைக்கப்படுகின்றோம். உன்னுடைய பார்வை உலகத்தின் மீதாக இருக்கும் என்றால் என்னுடைய பார்வை உன்னை வந்து சேராது. நாம் இருவரும்
ஒரே நிலையில் அந்த நீர் போன்ற பிரச்சனைகளுக்கு மத்தியிலும் நாம் முழுகாமல் நடந்து செல்ல வேண்டும் என்றால் என்னுடைய பார்வையும் உன்னுடைய பார்வையும் ஒன்று சேர வேண்டும். அப்படி என்றால் என்னுடைய வார்த்தைகளின் பிரகாரம் நீ நட. நான் உனக்கு பாராட்டி இருக்கக்கூடிய வாக்கு தத்தங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் பலிப்பதற்கு ஏதுவாக, அவைகள் உன்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறுவதற்கு ஏதுவாக நீ என்ன செய்ய? என்னுடைய வார்த்தைகள், அந்த வார்த்தைகளின் அடிப்படையில நீ நட. அப்பொழுது நான் உன்னை என்ன செய்வேன்? என்னுடைய ஆசீர்வாதத்தை மூலமாக உன்னை சந்திப்பேன். நீயும் என்ன பாரு, நானும் உன்னை பார்க்கிறேன். நம்முடைய 2 பார்வைகள் இந்த மாசத்துல என்ன செய்யணும்? இணைக்கப்பட வேண்டும். தேவன் அற்புதங்களை செய்வார். தேவன் வல்லமையான தன்னுடைய வெளிப்படுத்தலை நமக்கு காண்பிப்பார். அப்பேற்பட்ட ஆசீர்வாதத்தின் வழியாக நீங்களும் நானும் கடந்து செல்ல தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த மாசத்துல பிரத்யேகப்படுத்தி ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய சிரங்களை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். எங்களை அன்பார் நேசித்து வழி நடத்தும் பரிசுத்தமிக்க பரமபிதாவே, இந்த அருமையான மாதத்தின் துவக்க வேலைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்த அதிகாலை வேலையிலும் உடைய பிள்ளைகளாக நாங்கள் உடைய பாதத்தில் வந்து அமர்ந்து உடைய வார்த்தைகளின் அடிப்படையில் இந்த மாதத்தை துவங்குவதற்கு நீர் எங்களுக்கு பாராட்டிய இந்த மேலான ஸ்லாக்கியத்திற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. தேவரீர், நாங்கள் கடந்து செல்லக்கூடிய பாதையில நீர் எங்களை வழிநடத்துகின்றீர் என்பதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எங்களுடைய பார்வைகளும் உம்முடைய பார்வையும் அங்கு ஒன்று சேரும் பொழுது நாங்கள் உம்மால் ஆசீர்வதிக்கப்பட்ட மக்கள் என்று மற்றவர்களால் பார்க்கப்படுகின்றோம் என்பதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இதோ நாங்கள் துவங்கி இருக்கக்கூடிய இந்த மாதத்திலே தேவரீர், உம்முடைய கண்கள் எங்களை நோக்கிய வண்ணமாக, எங்களை போஷிக்கும் வண்ணமாக, எங்களை ஆலோசனை எங்களுக்கு கூறும் வண்ணமாக, எங்களை வழிநடத்தும் வண்ணமாக அது தன்னுடைய பொறுப்பை ஏற்றிருக்கின்றது என்பதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. வல்லமையுள்ள தெய்வமே, நீர் எங்களை காணவும் நாங்கள் உம்மை கண்டவர்களாக இந்த ஜீவனோட தேசத்திலே நாங்கள் கடந்து செல்லவும் நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய உம்முடைய வார்த்தைகளுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகின்றோம். உம்முடைய வேதத்திற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகின்றோம். உம்முடைய அந்த கற்பனைகளின் பாதைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அதன்படி நடப்பவர்களாக தேவரீர் எங்களை நாங்கள் உடைய பாதத்தில் தாழ்த்தியவர்களாக கடந்து செல்ல நிற்கிருபை செய்தரலாம் சுவாமி. இதோ இந்த புதிய மாதத்திற்குள்ளாக நாங்கள் அடியெடுத்து வைக்கின்றோம். இந்த புதிய மாதம் என்னவாக இருக்கும் என்று எங்களுக்கு தெரியாது. ஆனால் எல்லாவற்றையும் அறிந்து தேவன் எங்களுடைய தேவனாக இருப்பதற்காகவும் அந்த எல்லாவற்றையும் அறிந்து தேவனுடைய கரங்களை பற்றி எங்களை அழைத்து செல்லுகின்றார் என்ற மேலான ஸ்லாக்கியத்திற்காகவும் உமக்கு நன்றியும் சோத்திரங்களும் இருக்கின்றோம். எங்களுடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள், மீறுதல்கள் இவையாவற்றும் தயவாக எங்களுக்கு மன்னித்து நாங்கள் உடைய பிள்ளைகளாக தேவரீர் உம்முடைய அந்த சீரிய பொறுப்பின் கீழாக, பார்வையின் கீழாக நாங்கள் வைத்து வழிநடத்தப்படக்கூடிய அந்த பெரும் வாழ்வை நாங்கள் பெற்றவர்களாக கடந்து செல்ல எங்கள் அன்பின் தெய்வம் எங்களுக்கு தயவு செய்யும்படியாக உடைய பாத்திரத்தை கொடுக்கின்றோம். துன்பம், தொல்லைகள், கஷ்டங்கள், கஸ்திகள், இன்னும் பல்வேறு பாடுகள், வியாதிகள் நிமித்தமாக தேவரீர் மிகவும் வியாகுலத்தோடு இருக்கக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். உம்முடைய குணமாக்கும் உம்முடைய அந்த அருமையான நெருக்கடிகளிலிருந்து விடுவிக்கக்கூடிய அந்த விடுதலையின் கரையத்தை தேவரீர் அவர்கள் மீதாக வைத்து அவர்கள் ஒவ்வொருவரையும் தேவரீர் நீர் விடுவித்தருளும்படியாக உடைய பாதத்தில் இந்த நேரத்திலே நாங்கள் ஜெபித்து நிற்கின்றோம் சுவாமி. இதோ இந்த சத்தியத்தை அங்காங்க பல்வேறு இடங்களிலிருந்து இணையத்தின் மூலமாக கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்தரலாம். ஒவ்வொருவரையும் அவருடைய குடும்பங்களையும் நீர் ஆசீர்வதித்தரலாம். இந்த புதிய மாதம் அவர்களுக்கு ஒரு புதிய வாய்ப்பையும் ஒரு புதிய சூழலையும் உம்மில் அதிகமாக அவர்கள் நெருங்கி சேர்கின்றோம் என்ற புதிய உத்வேகத்தை உடையதாக அமைய நீர் ஒவ்வொருவரையும் உம்முடைய மேற்பார்வையின் கீழாக, உம்முடைய பார்வையின் கீழாக வைத்து வழிநடத்தும்படியாக உடைய பாத்திர போடுக்கொண்டோம் சுவாமி. நாங்கள் என்னாலும் அந்த வானம் பார்த்த பூமியாக உண்மையே பார்த்து எங்களுடைய ஜீவனம் செய்பவர்களாக நாங்கள் கடந்து செல்ல எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் பக்குவப்படுத்தியறலும். எங்களை உடைய திரு சமூகத்தில் நாங்கள் தாழ்த்துகின்றோம். ஏற்றுக்கொள்ளும், வழிநடத்தும். சீக்கிரமாக நீர் வர இருக்கின்றீர் சுவாமி. உங்களுடைய வருகை மிக சீக்கிரமாக சம்பவிக்க போவதனால் அந்த வருகைக்கு நாங்கள் மாத்திரம் காத்திருப்பவர்களாக அல்ல, அநேகரை அந்த காத்திருக்கக்கூடிய அந்த கூட்டத்திலே எங்களால் தேவரீர் இந்த அருமையான ஊழியத்தின் மூலமாக பெறப்பட்டவர்களாக மோடு வந்து நாங்கள் அவர்களோடு உண்மை சந்திக்கக்கூடிய பெரும் பாக்கியத்தை நீர் எங்களுக்கு தந்துடுவ. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தூய நாமத்தினால் மிகுந்த தாழ்மையோடு ஜெபிக்கின்ற எங்கள் அன்பின் பரிசுத்தமிக்க பரமபிதாவே, ஆமென்.
நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் சிநேகமும் நம் அனைவரோடும் விசேஷமாக இந்த சத்தியத்தை ஆங்காங்கு பல்வேறு இடங்களிலிருந்து இந்த இணையத்தின் வாயிலாக கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரோடும் இன்றும் என்றும் சதா சாதங்க காலங்களிலும் இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.